ஒரு 20,000 நீங்க சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கரெக்டா எப்படி பட்ஜெட் போடலாம்னா கம்பல்சரி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நமக்கு இருக்கணும். ஏன் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நான் சொல்றேன்னா 3700 ரூபா இருக்கும். இந்த 3700 நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. டைரக்டா 3,26,00,000 3,26 lakhs வந்து உங்களுடைய கார்பஸ் மட்டும் பில்ட் ஆயிருக்கு. புதுசா ஜாப் கிடைச்சி பல ட்ரீம்ஸோட சிட்டிஸ்க்கு வர யங்ஸ்டர்ஸ் நம்மளால நிறைய பேர்த்த பார்க்க முடியுது. அண்ட் ஒரு 21 இயர்ஸ்ல நீங்க உள்ள வரீங்க அப்படிங்கும்போது ஒரு 15,000 to 25,000 சேலரி வாங்குவீங்க. அப்படி இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு முக்கியமான ஒரு பிரச்சனையா நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி கரெக்டா பட்ஜெட் போடுறது? ஒரு 20,000 ஆவரேஜா வச்சுக்கிட்டோம்னா 20,000 எப்படி நம்ம பட்ஜெட் போடுறது? அந்த பட்ஜெட்ல இருந்து எப்படி மணியை சேவ் பண்றது? சேவ் பண்ண பணத்தை எப்படி நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது? நாம கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணோம்னா நாமளும் ஒரு crore கணக்குல நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா அதை கரெக்டா எப்படி பண்றதுன்றது ஒரு கன்ஃபியூஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு மத்தியில இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கறது தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு த ஷோ ப்ராஃபிட் அப் வித் பிரவீன் சென். இது ரிஃப்ளெக்ட் மணி, இங்கே சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மணி இந்த மாதிரி ரிலேட்டடாக நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்காக போட்டுட்ருக்கோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு 20,000 நீங்கள் சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கரெக்டாக எப்படி பட்ஜெட் போடலாம்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டே அண்ட் ஃபுட். தங்குறதுக்கு நல்ல ஒரு இடமும் சாப்பாட்டுக்கு கரெக்டாக நம்ம செலவு பண்ணும். ஒரு 20K அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டே. இந்த ஸ்டேல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. எய்தர் வந்து நீங்கள் பிஜியில் ஸ்டே பண்ணலாம், இல்லைனா ஃப்ரெண்ட்ஸோடையோ கொலீக்ஸோடையோ நீங்கள் வந்து ரூம் எடுக்கலாம். ஏன் இது 2 விஷயத்த சொல்லணும்னா, பிஜியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டே அண்ட் அங்கேயே ஃபுட்டும் கிடச்சிரும். அது இல்லாமல் வைஃபை இருக்கும், டிவி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சேஃபான ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்கும். இல்லை ரூம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட கொலீக்ஸோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் ரூம் எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் இங்கே பிஜிக்கு நீங்கள் ஒரு 6,000 கண்டிப்பாக மினிமம் 6,000 இல்லாமல் ஒரு நல்ல பிஜி உங்களால் பார்க்க முடியாது. வித்து ஃபுட்டோட உங்களுக்கு கிடச்சிரும். வைஃபை சொன்ன மாதிரி வைஃபைலாம் இருக்கும், டிவி இருக்கும். ஒரு சேஃபான ஒரு செக்யூர்டான ஒரு என்வரான்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் ரூம் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒரு மினிமம் வச்சுக்கிறேன். நான்லாம் வந்து ஸ்டே பண்ணும்போது ஒரு 1000ல் ஷேர் பண்ணி தான் நாங்கள் இருந்தோம். ஒரு 2,000 வந்து நீங்கள் ரூமுக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் ஒரு 4,000 உங்களோட ஃபுட்டுக்கு. ஒரு 4,000 கூட இல்லாமல் உங்களால் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டம் அந்த சிட்டியில். ஸோ ஒரு 4,000 நீங்கள் ஃபுட்டுக்கு வச்சுக்கோங்க. அண்ட் 2,000 வந்து நீங்கள் ரூம் ரெண்ட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி தங்கிக்கோங்க. அப்போது 6,000 வந்து உங்கள் ஸ்டே அண்ட் ஃபுட்டுக்கு வந்து கண்டிப்பாக செலவாகும். அப்போ அந்த 6,000 நம்ம வந்து ஸ்டே அண்ட் ஃபுட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். இது செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ராவல். இப்போ நீங்கள் ஆஃபீஸ்க்கு இருந்து நீங்கள் வந்து ரூமுக்கு போகணும், இல்லை பிஜிக்கு போகிறீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளார ஆஃபீஸ்க்கும் உங்களுடைய ரூமுக்கும் ஒரு 5 கிலோமீட்டருக்கு உள்ளே நீங்கள் ஸ்டே பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே ட்ராவல் அண்ட் பெட்ரோல் சார்ஜஸை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ராவல்லேயும் வந்து 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். லைக் எதர் நீங்கள் ஷேர் ஆட்டோ பஸ்ஸில் போகலாம், இல்லை ஓன் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயும் போய்க்கலாம். வந்து ஷேர் ஆட்டோ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஷேர் ஆட்டோவோ இல்லை வந்து நீங்கள் வந்து பஸ்ஸோ எடுக்கிறீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 600 ஆச்சும் கண்டிப்பாக செலவாகும். நான் வந்து 30 நாளைக்குமே கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். நான் 30 நாளுமே நீங்கள் வந்து ஆஃபீஸ் டு உங்கள் பிஜி இல்லை ரூமுக்கு, இல்லை ரூம் டு ஆஃபீஸ்க்கு நீங்கள் அப் அண்ட் டவுன் நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா மினிமம் 600 ஆச்சும் உங்களுக்கு வந்து செலவாகும். இல்லை எய்தர் உங்கள்கிட்ட ஓன் வெஹிக்கிள் இருக்குனாலும் வெஹிக்கிளுக்கு கண்டிப்பாக 700 பெர் மந்த்து. 700க்கு நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து கரெக்டாக ரூமுக்கும் ரூம்லேருந்து ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வரலாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா உங்களால் எங்கேயும் போக முடியாது. சரி ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் போகணுமா? எப்போ நான் ஃபன் பண்ணுறதுக்கு வெளியில் அவுட்டிங்லாம் நான் போகணும் அப்படின்னா சரி அந்த மாதிரி வச்சுக்கிட்டா இங்கே ஒரு 400 நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் பஸ்ஸில் ஆட்டோவில் போகிறீங்க, ஷேர் ஆட்டோவில் போகிறீங்க அப்படின்னா இங்கே ஒரு 400 ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 300 எக்ஸ்ட்ரா பெட்ரோலுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் அண்ட் பெட்ரோல் ஒன்லி. இது வந்து ஆஃபீஸ்க்கும் உங்களுடைய ரூமுக்கும். ப்ளஸ் இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், மாதம் வீட்டுக்கு சில பேர் போவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒரு டைம் போகிறவங்க இருப்பாங்க. அண்ட் ஃபெஸ்டிவல் டைம் எப்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டீங்கனாலும் 6 மாதத்துக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 6 வாட்டி ஊருக்கு போகிறது ஒரு ஆவரேஜாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் விசாரிச்சு தான் இந்த கால்குலேஷன். ஒரு 6 வாட்டியாச்சும் நீங்கள் வீட்டுக்கு போகிற சூழ்நிலை ஏற்படும். ஒரு வாட்டி அதாவது 2 மாதத்துக்கு 1000 ருபீஸ்னு வச்சுக்கிட்டா கூட ப்ளஸ் வந்து இதுக்கு ஒரு 500 போட்டுக்கலாம். ஒரு 500 ரூபா கூட இல்லாமல் இங்கே. ஏன்னா மேக்ஸிமம் பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். பஸ் அண்ட் ட்ரெயினில் ப்ரிஃபர் பண்ணுங்கள். கொஞ்சம் காஸ்ட் கட் பண்ணுங்கள். பஸ்லேயே போனாலும் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குது, அதை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா உங்களால் காஸ்ட்டை கட் பண்ண முடியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டுக்குள்ளார நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். 3வது விஷயம் என்டர்டைன்மெண்ட். ஆக்சுவலி வீடியோவோட நோக்கம் வந்து சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும். கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு crore கணக்கில் நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரணும், எஸ்ஐபி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான். பட் அதுக்காக எல்லாத்தையும் சேவ் பண்ணுங்க, எல்லாத்துலேயும் வந்து காஸ்ட்டை கட் பண்ணுங்கன்னு இல்லை. நாம் வந்து சம்பாதிக்கிறது நாமளும் கொஞ்சம் வாழணும், வாழ்க்கையை வாழத்தான்ற மாதிரி
நாமளும் சில ஃபன் இருக்கணும், நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கணும், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிற மாதிரி இருக்கும். கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் வெளியில் போகிற மாதிரி சினாரியோ இருந்துச்சுனாலும் ஒரு மினிமம் 1000 ஒரு மந்த்துக்கு 1000 வச்சுக்கோங்க. ஏன் கம்மியாக சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா மந்த்லி 1000 இது வந்து ஒரு மாதத்துக்கான பட்ஜெட் தான். நீங்கள் ஒரு 2 மாதம் போச்சா இன்னொரு 1000 ஆட் ஆகும். அப்படியே ஒரு 6 மந்த்ஸ் போச்சுன்னா இதில் உங்கள்கிட்ட கையில் வந்து ஒரு 6000 இருக்கும். ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் பண்ணுவோம். எந்த செலவுனாலும் ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு ஒரு 1000 வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, படத்துக்கு போகிறது, இந்த சினாரியாவுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்க்கு கம்பல்சரி ஒரு 1000 வச்சுக்கங்க. வெளியில் போனால் 1000 ரூபா கூட இல்லாமலாம் வெளியில் போகவே கூடாது. அதுக்கு நீங்கள் ஒரு 1000 ஆச்சும் வச்சுக்கணும். அண்ட் ரீசார்ஜும் பார்த்தீங்கன்னா மினிமம் இன்னைக்கு 1 மந்தோட ரீசார்ஜ் வந்து 28 டேஸ்க்கான ரீசார்ஜ் வந்து 300க்கு உள்ளே இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து 1 GB per டே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர்டெல் எல்லாத்துலேயும் ஒரு 300க்கு உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே இல்லை 1.5 GB 2.5 GB தேவை கிடையாது. நான் பிஜியில் ரூம்ஸ்லாம் இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் ஒய்ஃபை வச்சுக்கிறீங்க, ஆஃபீஸில் போனாலும் ஒய்ஃபை இருக்குது. அதனால ரீசார்ஜுக்கு வந்து ஒரு 300 per month நம்ம போட்டுக்கலாம். 300 per month. ஸோ இது வந்து பேசிக் நெசசிட்டி, இது எல்லாத்தையுமே பண்ணணும். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா எமர்ஜென்சி ஃபண்ட். இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து ₹1,00,000 சம்பாதிக்கிறீங்கனாலும் சரி, இல்லை வெறும் 10,000 சம்பாதிக்கிறீங்கனாலும் சரி, கம்பல்சரி எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது நமக்கு இருக்கணும். ஏன் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, திடீர்னு உடம்பு சரியில்லை, இல்லை திடீர்னு ஏதோ ஒரு எமர்ஜென்சி ஊருக்கே போகணும், இந்த மாதிரி சினாரியோஸ், அதாவது திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சி ஏதாச்சும் ஒன்று வரும்பொழுது கையில் நம்மக்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு ஒரு மினிமம் 1500 ஆச்சு இருக்கணும். எந்த மாதிரி எமர்ஜென்சின்னு நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு 1500 இருக்கணும். அது நீங்கள் செலவு பண்ணணும், மற்றதுக்கு ஏதாச்சும் காம்பன்சேட் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்காதீங்க. இது எமர்ஜென்சி ஃபண்ட். இதோட நேமே எமர்ஜென்சி ஃபண்டுன்னு வச்சது எமர்ஜென்சிக்கு ஏதாச்சும் யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு இதை எக்காரணத்தை கொண்டும் டச் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இன்சூரன்ஸ். நீங்கள் சப்போஸ் ஒரு கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ஆஃபீஸ்லேருந்து கொடுப்பாங்க. இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரியான ஒரு நிறுவனங்களில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அங்கே இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அதனால ஏன் அவங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நாமளே ஒரு ₹1000 இதுக்கு போட்டுக்கலாம். ஏன் இதுக்கு கொண்டு போய் ₹1000 செலவு பண்ணு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நான் சொல்கிறது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு. எதுக்கு இதுக்கு ₹1000 ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு? ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் நமக்கு தேவையாப்பா, நமக்குலாம் எந்த நோய் நொடி வரப்போகுது, நான்லாம் ஒரு நாள் கூட டாக்டர்கிட்ட போனதே கிடையாது, ஊசி போடுறதே கிடையாது, இந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிக்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளும் பார்க்க தான் செய்கிறோம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா என்னைக்கு யாருக்கு என்ன நடக்கும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு கொண்டு போய் வந்து ஒரு 1 லட்சம் 2 லட்சம் இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு 1 லட்சம் செலவு பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம இந்த ₹1000 பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நாளைக்கு 1 லட்சம் கடன் வாங்கி, இல்லை கடன் வாங்குறதுக்கு நம்ம காசு இல்லைன்னா எதையாச்சும் விற்று கொண்டு போய் கொடுக்கறதுக்கு இந்த ₹1000 இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு நமக்கு அது ஒரு சேஃப்டி. நீங்கள் வந்து அன்னைக்கு கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ₹1000 ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன். நாளைக்கு ஏதாச்சும் நடக்கும்போது ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆஃபீஸில் இருந்துட்டா நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இன்னொரு ஒரு இன்சூரன்ஸ் இருக்குது, டேர்ம் இன்சூரன்ஸ். டேர்ம் இன்சூரன்ஸ் இது ஒரு ஆப்ஷனில் கூட வச்சுக்கலாம். சப்போஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போட்டுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் சொல்கிறது என்ன சொல்லுவேன்னா, ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுங்க. ஏன்னா உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்காங்க, உங்களை நம்பி ஒரு பொண்ணு மேரேஜ் பண்ணிட்டு வராங்க, நீங்களும் ஒரு ஃபேமிலி உருவானதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்க ஃபினான்ஷியலாக நீங்கள் செக்யூர் பண்ணணும். உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், நாளைக்கு குழந்தைங்களா இருக்கட்டும், அவங்க ஃபினான்ஷியலாக செக்யூராக இருக்கணும். சப்போஸ் நாளைக்கு நமக்கு ஏதாச்சும் நடந்துட்டா கூட ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் கம்பல்சரி. பட் ஓகே, ஒரு ஆஃப்டர் மேரேஜ் கூட வச்சுக்கலாம். ஒரு 2021 இருக்கீங்கன்னா ஒரு 27 28 நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 இயர்ஸ் போட்டும், அதுக்கப்புறம் கூட வச்சுங்க. பட் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு நம்ம வந்து இதை ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபேமிலின்னு வரும்போது என்னன்னா, நம்ம வெளியூரில் போய் நம்ம வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். ஏதோ கொஞ்சம் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, அதுக்காச்சும் கொஞ்சோண்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம். ஒரு 5000 அவங்களுக்கு கொடுக்கலாம். 5000 அப்படிங்காதீங்க, 5000 கொடுக்கலாம். சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு ஏதாச்சும் நீட்னா கூட திருப்பி உங்களுக்கு தான் செய்ய போகிறாங்க. ஸோ அதனால் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5000 நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் மாதம் ஏதாவது செலவு இருக்கலாம். இல்லை விவசாயம் பண்ணுறவங்களா இருந்தால் ஒரு உரம் வாங்கணும்னா கூட, ஒரு விதை வாங்கினா கூட ஏதோ ஒரு செலவு இருக்கும். ஸோ ஒரு மந்த்லி ஒரு 5000 நம்ம வந்து கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ அதுக்கு ஒரு 5000 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபேமிலிக்கு 5000 அனுப்பிச்சிட்டிங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக இது எல்லா செலவும் நீங்கள் சேர்த்து எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க? 20000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க நம்ம கணக்கு போட்டோம். இப்போ இது எல்லா செலவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா 16300. 16300 நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா மீதி உங்கள் கையில் எவ்வளோ இருக்குன்னா 3700 இருக்கும். 3700 இருக்கும். இந்த 3700 நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. டேரெக்டாக எஸ்ஐபி பண்ண போகிறோம். எஸ்ஐபின்றது மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது இல்லைங்களா? மியூச்சுவல் ஃபண்டில் பேசிக் மியூச்சுவல் ஃபண்ட் ஏதாச்சும் இண்டெக்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரியான ஃபண்டில் எடுக்கலாம். இல்லை வந்து நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் எடுக்கலாம். அதை பற்றி நல்லா ரிசர்ச் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை நம்ம சேனலில் கூட பார்த்தீங்கன்னா நிறையா இன்டர்வியூஸ் இருக்குது, எந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அதை பார்த்து எஜுகேட் ஆகிட்டு
நீங்கள் அந்த மாதிரியான ஃபண்டில் போகலாம். இல்லை எனக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஏதோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை நீங்கள் சூஸ் பண்ணி கூட அதில் போகலாம். அது உங்களுடைய விருப்பம். அண்ட் ஆல்சோ அது நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸோட நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ்ஐபிலையும் நம்ம நார்மல் எஸ்ஐபி பண்ண போகிறது கிடையாது. இது வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி தான் பண்ண போகிறோம். ஸ்டெப் அப் எஸ்ஐபி. இது என்னப்பா ஸ்டெப் அப் எஸ்ஐபி அப்படின்றது? இப்போ இந்த மாதம் நீங்கள் 3700 நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு சேலரி வந்து 1 இயருக்கு இன்க்ரிமெண்ட் இருக்காது. அதனால 1 இயர் ஃபுல்லாக நீங்கள் 3700 பண்ணிட்டே இருங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா வச்சுங்களேன், இங்கே பாருங்க, இந்த எமர்ஜென்சி ஃபண்டு, இந்த மாதிரி இந்த என்டர்டைன்மெண்ட்க்கு இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் செலவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு செலவாகும். இல்லைன்னா இதுவுமே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போஸ் நீங்கள் 1500 வச்சுக்கிட்டீங்க, நீங்கள் ஒரு 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 இருக்கும். 3 மாதத்தில் 4500 இருக்கும். அப்போ இதுவுமே உங்களுக்கு எக்ஸஸாக இது லம்சமாக என்னைக்காச்சும் வரும். இல்லை எமர்ஜென்சி நீங்கள் செலவு பண்ணுறேன்னா செலவு பண்ணிக்கலாம். இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொண்டு வர போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒவ்வொரு மாதமும் 3700 போடுறீங்க. 1 இயருக்கு போடுறீங்க. நெக்ஸ்ட் இயருக்கு என்ன பண்ணுங்க, உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டோ இல்லை நீங்கள் ஒரு ஜாப் சேஞ்ச் பண்ணுறீங்களோ உங்கள் சேலரியில் இன்க்ரீஸ் ஆகும்ல. அப்போது இந்த 3700 ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்படின்னா எவ்வளோ வரும்? 370. 10%னா 370 ரூபா வரும். அப்போ அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் மந்த் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, ஒரு 370 ரூபா ஸ்டெப் அப் பண்ணி பண்ணுங்க. அதுதான் ஸ்டெப் அப் எஸ்ஐபின்றது. ஒரு 10% அடுத்த வருஷத்துலேருந்து இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 45 வயசு, ஒரு 25 வருஷம் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 வயசில் எவ்வளோ பணம் இருக்கும் தெரியுங்களா? ஒரு கால்குலேஷன் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஸ்டெப் அப் எஸ்ஐபி நீங்கள் பண்ணுறீங்க, 3700 நீங்கள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. வருஷம் நீங்கள் வந்து ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா 10 வருஷத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் 7 லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 7,07,622 ரூபா, 7 லேக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் மட்டும் 5,40,000 வந்திருக்கும். அண்ட் ஒட்டுமொத்த வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினச்சிக்கிறீங்க? 12,48,000 ரூபா இருக்கும் வெறும் 10 வருஷத்தில். இப்போ நீங்கள் 20 வயசில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 21 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 30வது வயசில் உங்ககிட்ட கையில் 12,48,000 ரூபா இருக்கும். சரி ஓகேப்பா, நான் வந்து ஒரு 25 வருஷத்துக்காக பண்ணுறேன். இல்லைனா எப்படி கேள்வி கேட்கலாம், சரி நான் 3700 நான் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணுறேன், எனக்கு 1 கோடி ரூபா நான் என்னால் எப்போ பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25வது வருஷத்தில், அதாவது நீங்கள் ஒரு 45 வயசு ஆகும்போது நீங்கள் மொத்தம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னா 43,66,000 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. 1,58,00,000 ரூபா உங்களுடைய 45வது வயசில் உங்களுக்கு கையில் கிடைக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு நடுவில் அமௌண்ட் வரும். இதெல்லாம் வச்சு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா 45வது வயசில் நீங்கள் ரிட்டையர் ஆகிடலாம். சப்போஸ் உங்களால் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் உங்களுக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 45 வயசில் உங்களால் ரிட்டையர் ஆக முடியும். அதுக்கான கார்பஸை நீங்கள் வந்து பில் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய 45வது வயசுலேயே. சரி, 45 வயசில் வேணாம், ஒரு 50 வயசில் ரிட்டையர் ஆனால் நீங்கள் ஒரு 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் பார்த்தலாமா? இங்கே 30 வருஷம் நீங்கள் தொடர்ந்து அதிக அமௌண்ட்டில் இந்த 3700லேயே நீங்கள் வந்து ஸ்டெப் அப் எஸ்ஐபி 10% வருஷம் ஏற்றி பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மொத்தம் 73,03,000 ரூபா நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் 2,53,82,000 ரூபா உங்களுக்கு வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கும் உங்களுக்கு. எத்தனை? 30 வருஷத்தில். அப்போ மொத்தம் உங்களுடைய கார்பஸ் எவ்வளோ பில்ட் ஆயிருக்குன்னா 3,26,00,000, 3,26,00,000 வந்து உங்களுடைய கார்பஸ் மட்டும் பில்ட் ஆயிருக்கு. ஏதாவது உங்களோட 50வது வயசுல இவ்வளோ அமௌண்ட்டு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கும். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்ம இருக்காமல் நமக்குன்னு ஒரு பிளான் இருக்கும் லைஃப்பில். அந்த பிளான் படி போனீங்கன்னா 45 வயசில் ரிட்டையர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த மாதிரி பிளானை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 45 இயர்ஸில் உங்களால் ரிட்டையர் ஆக முடியும். அண்ட் ஒரு 50 இயர்ஸில் ரிட்டையர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ். நீங்கள் உங்களுடைய 50வது வயசில் கிட்டத்தட்ட 3,26,00,000, 3,26,00,000 உங்கள் கார்பஸ் பில்ட் பண்ண முடியும். சப்போஸ் ரிட்டையர் ஆகிறீங்க, அவ்வளோ 2வது விஷயம். இவ்வளோ கார்பஸ் உங்களால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா அது இந்த மாதிரி பட்ஜெட் பிளான் பண்ணால் மட்டும்தான் முடியும். அண்ட் 20,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, இப்போ 21 இயர்ஸில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் பில்ட் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட்டோட பட்ஜெட் போடுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். திஸ் இஸ் பிரவீன் சென். ரிஃப்ளெக்ட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து உங்களுக்காக கண்டென்ட்டாக நாங்கள் போட்டுட்ருக்கோம். See you next video. Thank you.